الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد வார்த்தைகளில் சிறந்தது ஏக இறைவனுடைய இறைவேதம் அல் குர்ஆனின் போதனைகள் என்றும் வழிமுறைகளில் சிறந்தது சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்தில் போதிப்பதற்காக வேண்டி இறைவனினால் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழி நேரான வழி என்றும் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தினுடைய பெயரினால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று உருவாக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் வழிகேடு என்றும் அத்துணை வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஜும்ஆ உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இன்றைய ஜும்ஆவுடைய தினத்தில் நினைவூட்டியவனாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் நமக்கு மார்க்கமாக காட்டினார்களோ கற்பித்து தந்தார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலாக அடியேனுக்கும் அப்பால் அடியார்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது போன்ற பிம்பர் மேடைகளில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுமேயானால் அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் இந்த சத்திய கொள்கையை நமது அடுத்த சகோதரர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைப்பு காலங்கள் மாறினாலும் மாறாத மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்றைய ஜும்ஆவினூடாக உங்களோடு பகிர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு தெரிவு செய்ததற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அடிக்கடி எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னென்றால், வழமையாக சிறுபோகம் பெரும்போகம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தி நானும் நீங்களும் எங்களுடைய புழக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த சிறுபோகம் அதே மாதிரி பெரும்போகம் என்று சொல்லுகிற குளிர்காலம் மாரிகாலம், இந்த ரெண்டு காலமும் ஆரம்ப காலத்தில் எதிர்பார்த்திருந்த அந்த மாதங்களை விட இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் அதே காலங்கள் தான் நானும் நீங்களும் எதிர்பார்க்குகிற மாதத்தில் அல்லாமல் அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ
அவ்வப்போது அந்த நிகழ்வுகள் நிகழுகிற ஒரு கலாச்சாரத்தை, நிகழுகிற ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய சமூகத்தில் நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த காலங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை அடிப்படையாக சொல்லி சுமார் ஒரு 20 அல்லது 30 வருஷத்துக்கு பின்னால கொஞ்சம் எங்களை அப்படியே மீட்டு செல்வது மிகவும் காலத்தின் தேவையாக இருக்கும் என்ற அடிப்படையில் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக காலத்தை பற்றி இப்படியான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். லா தகுமுஸ் ஸாஆ, மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா, எதுவரைக்கும் தெரியுமா? யதகாரபு ஸமான், இந்த காலங்கள் நெருங்குகிற சுருங்குகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் எழுதுகிறார்கள், இந்த காலங்கள் சுருங்குவது என்பது வருஷத்தில மாதங்கள் அந்த 12 தான் இருக்கும். சுருங்குகிறது என்பதற்காக வேண்டி அந்த 12 மாதங்கள் 11ஆகவோ 10ஆகவோ குறையாது. அதே மாதிரி வாரங்கள், கிழமை மாதத்துக்கு 30 நாள் அப்படி வளமையாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதனுடைய ஹகீகத், உள்ரங்கம் எந்த அளவுக்கு என்றால், வெளித்தோற்றத்தில் வருடங்கள் மாதங்கள் 12ஆக இருக்கும், மாதத்தில் 29 அல்லது 30 நாட்கள் இருக்கும், வாரத்தில் கிழமையில் 7 நாட்கள் தான் இருக்கும். ஆனால் அதில் நடக்குகிற வேலைகள், அதில் நடக்குகிற அந்த நேரங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டிருக்கும். அந்த செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு காலம் நிகழாத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்லிட்டு முதலாவது சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர், ஒரு மாசம் ஒரு வாரத்தை போல இருக்கும். ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர், ஒரு வருஷம் ஒரு மாதத்தை போல இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப சென்ற ரமலான் எங்களை விட்டு கடந்துச்சு. இந்த ரமலான் இன்னும் ஒரு மாசமும் இல்லை. இன்னும் ஒரு மாசம் கூட இந்த ரமலானுக்கு இல்லை. இப்ப கொஞ்சம் ரிப்பீட் பின்னால சென்று பாருங்க. சென்ற ரமலானில் இந்த பள்ளிக்குள்ள, இந்த பள்ளிவாசலுக்குள்ள இஅ்திகாஃப் இருந்தவர்கள், அல்லது கியாமுல் தொழுகையில் ஈடுபட்டவர்கள், அல்லது ஐவேளை தொழுகைக்கு ஜமாஅத்தோடு தொழுதவர்கள், இதே மாதிரி ஜும்ஆவுக்கு வந்தவர்கள், அதுபோக குர்ஆனை எடுத்து ஓதியவர்கள், கொஞ்சம் ரிப்பீட், அதாவது ரிவர்ஸுக்கு சென்று பாருங்க. அப்படியே கனவு கண்ட மாதிரி இருக்குது. கண்ணை கொஞ்சம் பொத்திட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, ஒரு வருஷமா அது சென்ற நோம்புல எனக்கு பக்கத்தில் இன்னார் இருந்து கியாமுல் தொழுகையில ஈடுபட்டாரு. இன்னார்ட வீட்டுல நாங்க இஃப்தாருடைய, அதாவது நோம்பு திறப்பதற்கு ஏற்பாடு செஞ்சோம். இந்த எங்கட உம்மா வீட்டுல அல்லது பெரிய வீட்டுல அல்லது மாமி வீட்டுல நம்ம சஹர் சாப்பிட்டோம். கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்க. வருஷம் போன மாதிரி விளங்குது. ஏதோ 1-2 மாசங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் மாதிரி விளங்குது. இப்ப ரசூலா என்ன சொன்னாங்க? அதாவது தகூனு ஸனது கஷ்ஷஹர், ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போல. ஆனா காலம் அதுதான், அந்த 365 நாள் தான் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் சுருக்கப்பட்டிருக்கிறது, அந்த காலங்கள் சுருங்கி விட்டிருக்கிறது. அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயகூனு ஷஹ்ரு கல் ஜும்ஆ, அந்த ஒரு மாசம் ஒரு ஜும்ஆ, ஒரு வாரத்தை போல இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மாசம் 29-30 நாள் ஓடினது ஒரு வாரத்தை போல, ஒரு கிழமையை போல இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அரசாங்க ஜொப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த ஞாபகம் அதிகமா இருக்கும். என்ன, மாசம் முடியக்குள்ள சம்பளம் வாங்கினது, அடுத்த மாசம் வந்துட்டு இன்னைக்கு எத்தனை தேதி? 23. இன்னும் ஒரு கிழமை போகல அடுத்த இந்த 1வது மாசத்துல சம்பளமும் என்ன செய்யலாம், வாங்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அப்ப யோசிப்பாங்க, அட சென்ற மாசம் சம்பளத்தை வாங்கி
இன்னும் நான் என்ன செய்யல, என்ற தேவைகளை முடிச்சு கடன்களை கூட இன்னும் ஒழுங்கா நிறைவேற்றல, அடுத்த மாசம் வந்துட்டுதா அப்படின்னு யோசிப்போம். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த அளவுக்கு மாசம் அவசரமா பேசிக் கொண்டிருக்குது. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது வதகூனு ஸனது, அதாவது வதகூனு ஜும்அத்து கல் யௌம், ஒரு வாரம் ஒரு கிழமை என்பது கல் யௌம், ஒரு நாளை போல இருக்கும். இப்ப போன கிழமை ஜும்மாவுக்கு கொண்டு போயிட்டீங்க, இன்னைக்கு காலையில சிலவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கும். வீட்டுல மனைவி சொல்லியிருப்பா, இன்னைக்கு கறியை வாங்கி தந்துட்டு குளிச்சுட்டு அவசரம் ஜும்மாவுக்கா, அட நேத்து போனா தான் ஜும்மாவுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது, வெள்ளிக்கிழமை இப்ப 2 நாளைக்கு முன் போன அப்படின்னு நம்ம பேசிக்கொள்றோம். அதாவது நடைமுறையில இருக்கிறத வச்சுதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்படித்தானே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு கிழமை என்பது ஒரு 2-3 நாள் போன மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு ஜும்ஆ என்பது வதகூனுல் ஜும்ஆத்து கல் யௌம், ஒரு கிழமை ஒரு நாளை போல இருக்கும். வயகூனுல் யௌமு கஸ்ஸாஆ, ஒரு வாரம் என்பது கஸ்ஸாஆ, ஒரு மணித்தியாலத்தை போல இருக்கும். ஒரு மணித்தியாலத்தை போல இருக்கு. எங்களுடைய வேலைகள் எல்லாம், ஒரு வாரம் என்பது வேலைகள் எல்லாம் சுருக்கப்பட்டு, இன்னைக்கு எதை எடுத்தாலும் டைம் இல்ல, நேரம் இல்ல, தொழிலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், வீட்டு வேலை செய்ய டைம் இல்ல, தோட்டத்து வேலையை முடிக்க டைம் இல்ல, அப்படின்னு பேசிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதகூனு ஸாஅத்து கஇஹ்திராகிஸ் ஸஅஃபா, ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் என்பது வேறொரு ஹதீஸ்ல வருகிறது கல்லர்மதி பின்னார். இந்த ஹதீஸ்ல ஒரு ஓலை ஒன்றை பத்த வச்சா எந்த அளவுக்கு அவசரமா பத்தி அது சாம்பல் ஆகுதோ அந்த நேரம் என்று இந்த ஹதீஸ்ல, அதாவது புகாரியில 1036வது செய்தியாகும், அதே போல 6502வது செய்தியாகவும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒரு மணித்தியாலம் என்பது ஒரு நிமிடத்தை போல அவசரமா ஒரு ஓலை ஒன்றை பத்து வச்சு அது எந்த அளவுக்கு அவசரமா பத்தி சாம்பல் ஆகுதோ அந்த அளவு என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் நபிகளார் சொன்னார்கள், கல்லர்மதி பின்னார், ஒரு நெருப்பு குச்சியை எடுத்து அப்படியே தட்டுவோம், தீப்பெட்டில தட்டும், தட்டுகிற நேரம் ஒரு செகண்டும் போகாது, அந்த அளவுக்கு அவசர பத்தும் இத மாதிரி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி காலங்கள், நேரங்கள் வருஷத்தில 12 மாதங்கள் தான் இருக்குது, 365 நாள் தான் இருக்குது, மாசத்துல 29 அல்ல 30 நாள் தான் இருக்குது, வாரத்துல 7 நாள் தான் இருக்குது, ஒரு நாளையில 24 மணித்தியாலம் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய பரக்கத் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த காலங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டிருப்பதை நானும் நீங்களும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கம், அதாவது இந்த ஹதீஸுடைய, அதாவது பயானு பில் குர்ஆனி வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவுரை ஷரஹுல் ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் எழுதுகிறார்கள், லா தகூமு ஸாஆ ஹத்தா யதகாரபு ஸமான் என்று சொல்லுகிற இந்த ஹதீஸை பொறுத்தமட்டில் மஅனா யதகாரபு ஸமான், இந்த அதாவது பொருள், இந்த காலங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறது, சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய பொருள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுகிறார்கள். சுருக்கப்பட்டிருக்கிற, அதாவது ஃபயர்ஃபஉ மின்ஹுல் பரக்கா, அந்த காலத்தினுடைய நேரத்தினுடைய ஃபயர்ஃபஉ மின்ஹுல் பரக்கா, அதனுடைய பரக்கத்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்றதை நானும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு உங்களோடு இதை விரிவாக பேச விரும்புகிறேன் என்றால், இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷன், அதாவது இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் அல்லது பள்ளிக்கூட பாடசாலை மாணவர்களுக்கு புரியாமல் இருந்தாலும் எங்களுடைய நாட்டுப்புறம் அல்லது கிராமப்புறத்தை ஒப்பிட்டு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு 20 அல்லது 30 வருஷத்துக்கு பின்னால போங்க, இப்ப இருக்கிற காலத்தை விட்டுட்டு ஒரு 20 அல்லது 30 வருஷம் ரிவர்ஸ்ல கொஞ்சம் பின்னு கால போங்க. அப்ப இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற நரைகள் கொஞ்சம் முடிஞ்சு, அதாவது முடிகள் நரைத்தவர்கள், முடிகள் கொஞ்சம்
நரைத்தவர்கள், வயசுக்கு போனவங்க, ஒரு 40-50 வயசுல இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நான் சொல்ல கொள்ள அவங்க உணர்வாங்க. ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். காலையில எங்கட உம்மா எலும்புவா, வீட்டுல எலும்பு என்ன செய்வான், பாடசாலைக்கு போகணும். நாங்க படிக்கிற காலங்கள்ல ஸ்கூலுக்கு போகணும். அதிகாலையில எழும்பி எங்களை தயார் செய்வாங்க பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு. பாடசாலைக்கு தயார் செஞ்சு எங்களை அனுப்பிட்டு எங்கட வாப்பா கூலி வேலைக்கு போவாங்க, அல்லது எங்கேயாவது ஜொப் செய்யறதுக்கு போவாங்க. அவங்களுக்கும் காலை உணவை செஞ்சு அவங்களையும் தயார் பண்ணி அனுப்பிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை செய்வாங்க. பாத்திரங்களை கழுவுவது, வீடுகளை துப்புரவு செய்வது, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க என்றால், இன்றைய காலத்தை போன்று அன்று காலத்தில் சுமார் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வீடுகளையும் பாத்ரூம் இல்லை, எந்த வீட்டிலையும் ரைஸ் குக்கர் இல்லை, எந்த வீட்டிலையும் நான் நினைக்கிறேன் கேஸ் அடுப்பு இல்ல, கிரைண்டர் இல்ல, வாஷிங் மெஷின் இல்ல. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா, அன்று வாழ்ந்த உம்மம்மாமாரு எல்லா வேலையும் செஞ்சு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வீட்டுல உள்ள துணிமணிகளை மூட்டை கட்டிட்டு பக்கத்துல ஒரு குளத்துக்கு போவாங்க, ஒரு ஆத்துக்கு போவாங்க. ஏன், துணிமணிகளை கழுவிட்டு குளிச்சுட்டு வாரத்துக்கு. அப்படி செஞ்சுட்டு குளிச்சுட்டு துப்புரவாகிட்டு தூரம் போவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு குளத்துல, ஆத்துல, ஓடைகள்ல குளிச்சுட்டு உடுப்புகளை கழுவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வர்ற நேரத்தில் யாராவது சொந்தக்கார வீடுகள் இருந்தா அவங்களோட கொஞ்சம் அப்படியே தமாசா பேசிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, பகலைக்குரிய சாப்பாட்டுக்கு ஏற்பாட்டை செய்வாங்க. பகல் சாப்பாட்டு ஏற்பாடு செஞ்சு வீட்டுக்கு கணவன் எங்களோட வாப்பாமாரு வேலைக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும் உரிய நேரத்தில் என்று சமைப்பார்கள். சமைச்சிட்டு என்ன செய்வாங்க, இன்றைய நாள் அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ரைஸ் குக்கர் இல்ல, கேஸ் குக்கர் இல்ல, அதே மாதிரி கேஸ் அடுப்பு இல்ல, கையால விறகு தேடி போகணும் காடுகளுக்கு. விறகுகளை கைகளால் கோடாரிகளால் கொத்தி தலையில சுமந்துட்டு வருவாங்க. வீட்டுல குளிக்கிறதுக்கு டெப் இல்ல, பாத்ரூம் இல்ல, வாஷிங் மெஷின் உடுப்பு கழுவுறதுக்கு இல்ல. கறிகளை கொண்டு கொடுத்தா கூட அது என்ன செய்வாங்க, இப்ப இருக்கிற மில்லுகள்ல கொச்சி காய்களை கொடுத்து அந்த சரக்கு தூள்களை தூளாக்குற எந்த அதாவது மெஷின்களும் இல்ல. வீட்டுல அம்மிக்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த அம்மிக்கல்லுல தான் அரைப்பாங்க. அரைச்சி விறகு அடுப்புல என்ன செய்வாங்க, அந்த சாப்பாடுகளை கறிகளை சமைப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு பிள்ளைகள் பாடசாலை முடிஞ்சு வந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் ஓதியும் கொடுப்பாங்க. கணவன் வந்ததுக்கு பின்னாடி அவர தேவையும் செய்வாங்க. எல்லாத்தையும் செஞ்சிட்டு அசருக்கு பின்னாடி உம்மா சோகம் இல்லாம இருப்பா, அல்லது உம்மம்மா சோகம் இல்லாம இருப்பாங்க, அல்லது மாமி சாட்சி சோகம் இல்லாம இருப்பாங்க. நோய் விசாரிப்பதுக்கு என்ன செய்வாங்க, அப்ப போவாங்க. இதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால நடந்த உண்மையான நிகழ்வுகள். இப்புள்ளவர்களுக்கு தெரியாவிட்டாலும் மூத்தவர்களுக்கு நான் கேட்டு பாருங்க. அன்புக்குரியவர்களே, ஏன் இதை விலாவாரியாக சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், அதே 24 மணித்தியாலம் தான் இருக்குது. காலையில உங்களோட மனைவிமார் அல்லது உங்களோட உம்மா எழும்புறா, பிள்ளைகளை தயார் செஞ்சு பாடசாலைக்கு அனுப்புறா, வீட்டை கூட்டி துப்புரவாக்கிட்டு பாத்ரூமுக்கு உடுப்படுத்திட்டு போவான், வாஷிங் மெஷின்ல போடுவான். என்ன செய்யறா, கழுவுற உடுப்ப கழுவிட்டு தூரம் நடக்க தேவையில்லை, வெளியில வந்து என்ன செய்யறா, உடுப்புகளை காய போட்டுட்டு அடுத்த கணம் சமைப்பதற்கு தயாராகிறார். விறகு தேடி காட்டுக்கு போக தேவையில்லை. ரைஸ் குக்கர் இருக்குது, அரிச கழுகி வைப்பாங்க, சமைக்கிறது அவசரமா சமைப்பாங்க. இது 2 வேலையும் செஞ்சுட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் 12 மணியாம், நுகருக்கு பாங்காம். நான் கேட்கிறேன், அதே வேலை பளு இப்ப குறைக்கப்பட்டிருக்கிறது. கையினால் அன்று செஞ்ச எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய உம்மம்மாமார்கள், எங்களுடைய அப்பாமார்கள், எங்களுடைய பாட்டன் பூட்டிமார்கள் அன்று செஞ்ச வேலைகள் செய்யாமல் இன்று எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டும் கூட எங்களுடைய வீட்டில் உம்மாமாருக்கும் மனைவிமாருக்கும் வேலைகள் குறைக்கப்பட்டிருந்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் சுருக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா, இப்படி காலையில எல்லா கடன்களையும் முடிச்சிட்டு தோட்டங்கள்ல துப்புரவு செய்யறதுக்கு போவாங்க. இன்றைக்கு எந்த தோட்டத்திலையும் வீட்டு தோட்டங்கள்ல மரக்கறிகள் அல்லது கவுப்பி, பயறு, அது போக அதாவது கடலை, என்ன
நம்ம சொல்லுவோம் கச்சாங்கொட்டோம் இல்லையா, இந்த கடலை நிலக்கடலை இவைகளை நாட்டி அல்லது சோளகம் இறங்கி அப்படின்னு தோட்டங்களை நாட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எந்த வீட்லயாலும் காணலுமா? எந்த மனைவியாவது மண்வெட்டி எடுத்து கொத்துறாவா? அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எல்லா வேலையும் செஞ்சுட்டு எங்களை மனைவி மாறி எங்களை உம்மா மாறி வீட்டுல தோட்டத்தை கொத்தி விவசாயமும் செஞ்சாங்க. ஆனா வேலையெல்லாம் நீட்டா நடந்துச்சு. சமைக்கிற வேலை, பிள்ளைகளை கவனிக்கிற வேலை, எல்லாத்தையும் செஞ்சு கொண்டும் இவைகளை செஞ்சு கொண்டிருந்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த காலங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? காலங்கள் மாறினாலும், காலங்கள் சுருக்கப்பட்டாலும், அதனுடைய பரக்கத்துகள் எடுக்கப்பட்டாலும் மனிதர்கள் இன்னும் மாறல்ல. அன்று வாழ்ந்தவர்கள் இந்த வேலைப்பளுக்கு மத்தியிலும் இபாதத்தில் எந்த குறைச்சலும் வைக்கல. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய தெளிவாக அவர்களுக்கு தெரியல. அதனாலதான் ஆரம்ப காலத்தில் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்கேயாவது ஜனாசா வீடு வந்துட்டால் கத்தம் ஓதுறதுக்கு நேரத்தோட வைத்திருவாங்க. எல்லாம் சரி என்று சொல்லவில்லை. ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள், எங்கேயாவது கந்தூரி ஓதுகிற வைபவம் இருந்தால், மௌலூது ஓதுகிற வைபவம் இருந்தால் நேர காலத்தோட குடும்பத்தோட வைத்திருவாங்க. அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு கிடைத்த மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றினார்கள். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், கிழமையில ஒரு நாள் ஜும்மாவுக்கு வரணும், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, காலங்கள் பல படிப்பினைகளை, பல யதார்த்தங்களை நானும் நீங்களும் கண்டுகொண்டாலும் மனிதர்கள் இன்றைக்கு மாறல. மனிதர்களாகிய நாம் இன்னும் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால காலங்கள் மாறி மாறி வந்தாலும் மனிதர்களாகிய நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எந்த வகையில் மாறாமல் இருக்கிறோம் என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் பார்ப்போம். அது வரைக்கும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிட்டு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ரிலே எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லி காட்டுகிறார். எனவே காலங்கள் அவ்வப்போது இறைவனுடைய நாட்டப்படி கலாக்கதிர் என்றை நம்பியிருக்கின்றோம். அந்த நாட்டப்படி மாறி மாறி வந்தாலும் மனிதர்களாகிய நாம் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த வகையில் மாற்ற வேண்டும் என்பதனை இரண்டாவது உரையில் பார்ப்போம். அதுவரைக்கும் எதையெல்லாம் மார்க்கமாக கேட்டோமோ படித்தோமோ நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவில் காலங்கள் மாறினாலும் மாறாத மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில உண்மைகளை, நம்முடைய நடைமுறைகளில் நடக்குகின்ற விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸை மையப்படுத்தி உங்களுக்கு முன்வைத்தேன். இரண்டாவது உரையினூடாக மனிதர்களாகிய நாம் இந்த காலங்கள் அவ்வப்போது மாறி வருகிற நேரம் ஏன் நாங்க மாறாம இருக்கிறோம்? 2004 ஆண்டு சுனாமி ஏற்பட்டுச்சு. 2004 சுனாமி ஏற்பட்டுச்சு. அன்றைய நாள் அந்த சுனாமியின் ஊடாக, அந்த பேரழிவின் ஊடாக நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் பல இடங்களிலும் பல ஆயிரக்கணக்கான உயிர்வுகளை அந்த சுனாமி கடல் அனர்த்தம் காவு கொண்டது. அப்ப என்ன யோசிச்சோம்? அதுல பாதிக்கப்பட்டவங்க, அந்த நிகழ்வுகளை கண்டவங்க, அந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்காக ஊர்கள் இருந்து சென்றவங்க என்ன யோசிச்சோம்? நேரத்துக்கு தொழணும், அல்லாஹ் என்ன பாதுகாத்து இருக்கிறான், நேரத்துக்கு இபாதத்தை செய்யணும், நேரத்துக்கு ஜும்மாவுக்கு வரணும், 5 நேர தொழுகையும் தவறாமைக்கு தொழணும்,
அப்படின்னு அப்ப யோசிச்சோம். அது மாதிரி சென்ற மாதம் 11ஆம் மாதம் ஏற்பட்ட இந்த திடீர் அனர்த்தம், 11ஆம் மாதம் 27ஆம் தேதி சுமார் ஒரு 3 நாள் தான் தொடர் மழை. இறைவனுடைய நாட்டம், நாட்டில தாளாத பகுதிகளும் தாண்டிச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு கற்பனையில இருக்கிறோம். என்ன கற்பனை? சுனாமி என்றால், தண்ணி வருவதென்றால், வெள்ளம் வருவதென்றா கடலோரத்தில் இருக்கிற மக்களைத்தான் இது தாட்டும். இந்த உண்மையை அல்லாஹ் சென்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் உடைச்சு காட்டினானா இல்லையா? அப்ப யோசித்தோம், குர்நேகல் மாவட்டம் மத்திய பகுதி, இந்த மத்திய பகுதி தாளும் யார் சரி யோசிச்சோமா? நாட்டில மலை பிரதேசம் கண்டி, நூரலியா, ஹெட்டன், கம்பல, கெலியோயா, இந்த பகுதி தாளும் யார் சரி யோசிச்சோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் எதை நாடுகிறானோ, எப்ப எது நடக்கணும் நாட்டம் இருக்குதோ, மேடும் தேவையில்ல, பள்ளமும் தேவையில்ல, கடலோரமும் தேவையில்ல, கரையும் தேவையில்ல. இறைவன் நாடினால் எது எப்ப நடக்கணுமோ அதை நடத்தாட்டி காட்டினான். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அனர்த்தத்தின் ஊடாக கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஏழைகளாக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அன்புக்குரிய உறவுகளே, பல நிகழ்ச்சிகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, இணையதளங்களையும் பார்த்திருப்பீங்க. என்றால் பொருத்தமாக இருக்கின்றதுக்காக சொல்லிக் கொண்டு போறேன். பெரியதோர் செல்வந்தர், பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இருந்துச்சு, சுகபோகமான வாழ்றதுக்குரிய வாகனம் இருந்துச்சு, அடுக்கு வீடு, ஏசி ரூம், தன்னுடைய ஒரே ஒரு மகன். அந்த மகனை ஒரு இலட்சியத்தோடு வளர்க்குகிறார். ஒரு 10 வருஷம் போனா என்னுடைய இந்த மகனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அழகிய வழிமுறையை அவர் என்ன செஞ்சாரு? ஒரு டார்கெட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த திடீர் அனர்த்தத்தினால என்ன நடந்துச்சு தெரியுமா? தான் சுகபோகமாக ஓடிய வாகனம் தாண்டிச்சு, தன்னுடைய வியாபார ஸ்தலம் கடை அப்படியே நீர்ல மூழ்கடிக்கப்பட்டுச்சு, தான் வாழ்ந்த வீடு என்ன செஞ்சு நீருக்குள்ள அப்படியே மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இவர் எங்க இருந்தார் தெரியுமா? ஏசி அறை இருந்தும், சுகபோகமான வாகனம் இருந்தும், சொத்து செல்வம் இருந்தும், கோடிக்கணக்கில் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தும் பள்ளிவாசல்ல தங்கப்பட்டிருந்தார். பள்ளிவாசல்ல அந்த அனர்த்தத்தினால் தங்கி இருந்தார். அப்பா அவர் ஒரு பதிவை சொன்னார், எனக்கு எதுவும் தேவையில்ல, ஒரு பார்சல் சோறும் ஒரு பாட்டில் தண்ணீரும் இருந்தா போதும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி மாத்திட்டான். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? பல பகுதிகளுக்கு, இந்த இடத்திலே இருப்பீங்க, பல பகுதிகளுக்கு நிவாரண பணியில் ஈடுபடுவதற்காக வேண்டி ஊர்களை தேடி தேடி போனோம். அவர்களுக்கு என்ன வேண்டும்? உணவு வேண்டுமா? அந்த உணவுக்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்தோம். அவர்களுக்கு உடை வேண்டுமா? உடைக்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்தோம். அவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்ய வேண்டுமா? அந்த வீடுகளை துப்புரவு செய்து கொடுத்தோம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அப்ப எங்கட உள்ளத்துல வந்துச்சு, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எங்களை அல்லாஹ் அழிக்கல்ல, என் வீடு தாளல்ல, என் பொருளாதாரம் கீழே புகழ்ல, என் மனைவி மக்கள் உயிர் காவு கொள்ளப்படல, என் பொருளாதாரம் அழியல்ல அப்படின்னு யோசிச்சு, இதுக்கு பின்னாடி நேரத்துக்கு நான் தொழணும், இதுக்கு பின்னாடி நான் ஜக்காத்த கணக்கு பார்த்து உரிய முறையில கொடுக்கணும். போதையில ஈடுபட்டவங்க, நான் இதுக்கு பிறகு போதையில ஈடுபட மாட்டேன். ஜும்மாவுக்கு தாமதமா வரவங்க, நான் இதுக்கு பின்னாடி ஜும்மாவுக்கு தாமதமா வர மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்துச்சு. எங்களை மாத்திச்சா அன்புக்குரியவர்களே, காலங்களை மாத்தி மாத்தி அல்லாஹ் அனர்த்தங்களை ஏற்படுத்துவது ஏன்? மனிதன் உணர வேண்டும், மனிதன் திருந்த வேண்டும். இந்த அனர்த்தங்கள் வருகிற நேரத்திலும் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நானும் நீங்களும் திருந்தவில்லை என்றால் எப்பொழுது சகோதரர்களை திருந்த போகிறோம்? அதனால அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். உங்களை அல்லாஹ் விட்டுக்கொண்டே இருக்கிறான். பொதுவா அல்லாஹ் எங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறான், விட்டு தந்து கொண்டே இருக்கிறான். நீங்க நினைக்காதீங்க, நான் இதுவரைக்கும் தொழல, நான் இதுவரைக்கும் ஜும்மாவுக்கு நேரத்தோட வரல, நான் குடும்பத்தோடு ஒத்துமையா வாழல, என் தாய் தகப்பனை கவனிக்கல, நான் ஹராத்திலே வாழல அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. அல்லாஹ் நாடிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் பிடிக்க நாடி விட்டான் என்று சொன்னால்
இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடிசானது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த மாற்றங்கள், இந்த அனர்த்தங்கள் என்னையும் உங்களையும் நிச்சயமாக மாற்ற வேண்டும். அப்படி மாறும் என்று சொன்னால் 5 நேர தொழுகைக்கு, ஜும்மாவுக்கு எப்படி கடமைக்கு நாங்க வர்றோம்? ஜும்மா ஏன் வாரோம்? கடமை. வாரத்தில் ஒரு முறை பயான கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், அதுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழணும் அப்படின்றத உணர்ந்து வருகிறோம். ஏன் அசர் தொழுகை கடமை இல்லையா? மகரிபு தொழுகை கடமை இல்லையா? ஏன் இப்பொழுது வருகிற மக்கள் அந்த அசருக்கும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் சுபஹுக்கும் வருவதற்கு தாமதம் ஏன்? அன்புக்குரியவர்களே, அது மாதிரி இன்னும் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அதிகமான உறவுகள், இப்படியான அனர்த்தங்கள், அழிவுகள் வந்தும் கூட மாறாமல் இருக்கிறாங்க. உள்ளத்தால மாறவும் இல்லை, உடலால மாறவும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டி இன்னைக்கு பேங்க்ல லோன் எடுத்துட்டு ஓடுறாங்க. அடுத்தவன் வாகனம் ஓடுகிறான், அடுத்தவன் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்குகிறான் என்று வட்டிக்கும் பினான்ஸுக்கும் வாகனங்களை கொள்வனவு செய்து தாங்க சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் எங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறான்? நான் கேட்குகிறேன், ஒருத்தன் ஒரு போதை வியாபாரம் செய்கிறான், மாறவில்லையா? போதைக்கு அடிமையாக இருக்கிறான், மாறவில்லையா? பேங்க்ல லோன் எடுத்து இருக்கிறான், மாறலையா? வட்டிக்கு பணம் எடுத்து வாகனம் எடுத்து இருக்கிறான், அவன் மாறலையா? பினான்ஸுக்கு வாகனம் எடுத்து ஓடுகிறான், மாறலையா? அதே நிலைமையில் மௌத்து வந்தால் அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? பினான்ஸுக்கு எடுத்த வாகனம் வீட்டில் இருக்கும், அதுல ஓடி இருப்போம். மௌத்துக்கு பின்னாடி அந்த வாகனம் பக்கத்தில் இருக்கும், பள்ளியில் இருக்கிற சந்தூக் என்ற வாகனம், அதுல தான் எங்களை கொண்டு போவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா கபர்ல இருந்து எங்களை விசாரிக்க ஆரம்பிப்பான். என்ன பதில் சொல்ல போகிறோம்? யா அல்லாஹ், நான் நல்லவனாக வாழ்ந்தேன், இந்த உலகத்தில தொழுகையை வீணாக்காமல் வாழ்ந்தேன், இந்த உலகத்தில ஹராத்துல ஈடுபடல, ஹலாலான முறையில் உன்ன நபி எதப்படி காட்டினாங்களோ அந்த முறையில வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல இயலுமா? அல்லது நான் வட்டியோட வாழ்ந்தேன், லோன் எடுத்து வாழ்ந்தேன், பினான்ஸோட வாழ்ந்தேன், ஹராத்தோட வாழ்ந்தேன், போதையோட வாழ்ந்தேன், இப்படி சொல்ல போகிறோமா என்பதனை ஒவ்வொருவருடைய உள்ளமும் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், என்னால் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்களிடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். வாலிப பருவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பருவம். உங்களோட உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், இபாதத்தில் தொடர்புடையாக இருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா இல்லாஹ இல்லா லில்லாஹு, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமை மண்டலத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்குகிறான். அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி தஆலா, வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தோடு கழித்தவர்கள். இப்ப யோசிங்க, ஏண்ட மகன், ஏண்ட தம்பி, ஏண்ட சகோதரன் அல்லது ஏண்ட சாச்சா, ஏண்ட மச்சன் வாலிப பருவத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு பள்ளிக்கு வர்றோம்? பகல் காலங்களில் ஊர்ல இல்லாம வெளியில வேலை செஞ்சாலும் மகரிபுக்கு எப்படியும் நாங்க ஊருக்கு வந்துடுவோம். இஷா தொழுகைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு பள்ளிக்கு வரோம்? சுபகு தொழுகை நம்ம சாப்பிட்டு தூங்கினால் எல்லாரும் வீட்டுல இருக்கிறோம். சுபஹுக்கு எத்தனை பேர் வாரும்? அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். காலங்கள் மாறி மாறி வருகிறது. எங்களுக்கு பல படிப்பினைகளை உணர்த்துவதற்குத்தான். அனர்த்தங்கள் ஏற்படுவது, மண் சரிவு ஏற்படுவது, பூகம்பங்கள் ஏற்படுவது, அவர்களை அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். பல ஊர்களை, பல வீடுகளை, பல உயிர்களை அல்லாஹ் அழித்து விட்டான். அதனூடாக நானும் நீங்களும் பாடம் படிக்கலையா? என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலையா? அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நேரம் பிடிப்பான். அது எப்பன்னு தெரியா? அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த பிடி வருவதற்கு முன்னால், இறைவனுடைய அந்த தண்டனை வருவதற்கு முன்னால், காலங்கள் மாறி மாறி வந்தாலும் என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக மாற முடியாது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். 2025ஆம் ஆண்டு, 2025ஆம் ஆண்டு முடிஞ்சு 2026ஆம் ஆண்டு முதலாவது மாசம் இன்றைக்கு 23 தேதி.
சென்ற வாரம் நடைபெற்ற ஊர்களில் நடைபெற்ற அதே விபச்சாரம், அதே களவு, அதே போதை, அதே கொள்ளை, இப்படி பாவமான காரியம் நடந்துச்சு. இந்த ஊர்ல பொதுவா எல்லா ஊர்லயும் நடந்துச்சு. இப்ப 2026 இருக்கிறோம். எங்கட வீட்டுல, எங்கட குடும்பத்துல, எங்கட மஹல்லால, எங்கட ஊர்ல அன்று நடந்தவைகள் இந்த வருடம் குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா? எங்கட உள்ளங்கள் பதில் சொல்லும். ஒவ்வொரு பொறுப்புதார்கள், நிர்வாகிகள், உங்களுக்கு தெரியும் 2025 நடந்த வருஷத்துல நடந்த அதே பாவமான காரியங்கள் இந்த 2026 கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? குறைஞ்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். கூடல்ல அன்றைக்கு ஊர்ல குடிக்கிறவன் 25 பேர் இருந்தான், இந்த வருஷம் 28 பேர் இருக்கிறான். அன்று லோனுக்கு பணம் எடுத்து பினான்ஸுக்கு வாகனம் ஓடினவன் 30 பேர் இருந்தால் இந்த வருஷம் 35 பேர் இருக்கிறானா? மாறல்ல, வெறும் வேஷம். மாறல்ல, எங்களை மாத்திக்கொள்ளல, எங்கட ஊர் இன்னும் மாறல்ல, எங்கட சமூகம் மாறல்ல, எங்கட பிள்ளைகள் மாறல்ல, எங்கட மனைவி மாறல்ல, எங்கட ஊர் மாறல்ல, எங்கட ஜமாத் இன்னும் மாறல்ல. மாறாத வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. அடிப்படை தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள். உங்களிடத்தில் கடைசியாக உபதேசமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வாங்க. எந்த நாளும் பிஸி, எந்த நாளும் வேலை, வெள்ளிக்கிழமை லீவு நாள். ஆனா பாங்கு சொல்லி குத்துபா முடிய கிட்டத்தான் வர்றோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எங்களை நாங்க மாத்தல்ல. ஜும்மாவுக்கு மட்டும்தான் பள்ளி நிறைய வர்றோம். அசருக்கு, மகரிபுக்கு, இஷாவுக்கு, சுபஹுக்கு இந்த இடத்தில் இருக்கிற யாரையும் காணல. அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலர்களை தவிர என்று சொன்னால் நாங்க இன்னும் மாறல்ல. குடிகாரன் இருக்கிறான், குடிச்சு கொண்டே இருக்கிறான், வியாபாரம் செய்றவன் இருக்கிறான், போதை ஹராமாக்கப்பட்டத இன்னும் மாறல் என்றால், அவன் இன்னும் விட்டு கொடுக்கல் என்றால், அதை விட்டுவிடல் என்றால் அவன் இன்னும் மாறல்ல. மாறாமல் இருந்தால் அல்லாஹ் நாடினால் தண்டனையை ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடல்ல சரி, கரையில சரி, ஏதாவது ஒரு அனர்த்தம், அசம்பாவிதம் ஏற்படும் என்று சொன்னால் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனுஷன் சம்பாதித்துக் கொண்டதுதான், மனுஷன் கையால சம்பாதித்துக் கொண்டதுதான். அதனால உங்களோட வீட்டுக்கு அழிவு வருகிறதா? உங்களோட ஊருக்கு ஏதாவது சோதனை வருகிறதா? உங்களோட ஊர்ல ஏதாவது முசீபத்து இறங்குதா? உங்களோட குடும்பத்தில் ஏதாவது சொல்ல முடியாத துயரங்கள் வருகிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்க சம்பாதித்துக் கொண்டது. அதனால 100க்கு 100% இபாதத்துக்குரிய மக்களாக, இபாதத்து செய்யக்கூடிய பெண்மணிகளாக, இபாதத்து செய்யக்கூடிய வாலிபர்களாக எப்பொழுது எந்த ஊர் மாறுமோ அப்பொழுதுதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம் தான் எதிர்நோக்கி இருக்கிற ரமலான், எதிர்நோக்கி இருக்கிற ரமலான். எனவே எங்களுடைய ஈமானை புதுசுபடுத்தி இந்த ரமலானுக்காக தயார்படுத்தி, காலங்கள் மாறி மாறி வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அது எப்பொழுதும் மாறி வரும். எப்ப எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாம் எங்களை மாற்றிக்கொண்டு இபாதத்துகளை செய்து சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்லவர்களாக இந்த பூமியில் அடுத்து வருகிற ஜெனரேஷன்களுக்கு வழிகாட்ட செய்யக்கூடிய நல்ல சமூகமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.